வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 2024ஆம் ஆண்டு மிதுன ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன ராசி உங்கள் ராசிக்கு பாருங்க 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் கன்னி ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு மேஷ ராசியில செஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய கஷ்டப்பட்டீங்க, நிறைய கெட்ட விஷயங்களை பார்த்துட்டீங்க, நடக்கக்கூடாதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடந்துருச்சு, நடக்கக்கூடாத சம்பவங்கள் எல்லாம் நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, நடக்கக்கூடாத சம்பவங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்தது. மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருந்ததுங்க. அது திருவாதிரையெல்லாம் சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு பிரச்சனை, அந்த அளவுக்கு பாதிப்பு. ஏன்னா ராகுவோட நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம், முழுமையான பாதம் 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் மிதுன ராசி. அப்ப எவ்வளவோ போராடினீங்க, எவ்வளவு பிரச்சனை சந்திச்சீங்க, எந்த ஒரு முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் இல்லை. இப்பதான் ஒரு சில மிதுன ராசிக்காரங்க ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கீங்க. இப்ப உங்க ராசிக்கு பாருங்க 8ஆம் இடத்துல இருந்து சனி 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஜனவரி மாதம் 2023 ஜனவரி மாதமே சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த சனி பாத்தீங்கன்னா பெருசா பாதிப்பு கொடுக்க மாட்டாருங்க. 8ல சனி வந்தாதான் பிரச்சனை. 8ல சனி வந்தாலும் ராசி மேல சனி வந்தாதான் பிரச்சனை இருக்கும், உச்சகட்டத்தில் இருக்கும், பாதிப்பு அதிகமா இருக்கும். ஆனா இந்த காலகட்டங்கள் இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு வருஷமா இருக்க போகுது. ஏன்னா கர்ம காரகன் சனி, அந்த சனி 9ஆம் இடத்துல இருக்கார். தந்தை 9ஆம் இடங்கிறது தந்தை குறிக்கிற இடம், தூர பிரயாணம் குறிக்கிற இடம். அதே மாதிரிதான் கல்வி குறிக்கிற இடமும் 9ஆம் இடம் தான், அதாவது உயர்கல்வி குறிக்கிற இடம் 9ஆம் இடம் தான். அதனால இந்த காலகட்டங்கள்ல மிதுன ராசிக்காரங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்க அம்மாவோட ஆரோக்கியத்திலையும், ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தாயாரோட ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அம்மாவோட ஆரோக்கியத்துல பிரச்சனை வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அப்பாவோட உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் பிரச்சனை வரும். தாய் மற்றும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் வரும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா இந்த வருஷம் வேற எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காதுங்க. ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனை போல செயல்படுவாரு. 10ஆம் இடத்துல ராகு இருந்து அவர் குரு போல செயல்படுவார். அப்போ 10ஆம் இடத்துல இருக்க ராகு பாருங்க தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் இந்த ஜனவரி இந்த பிப்ரவரி ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்க போறீங்க. அதுவும் இந்த ஜனவரி முடிஞ்சு இந்த பிப்ரவரி மாதத்துல ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் உங்க வாழ்க்கையில, நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தொழில முன்னேற்றம் இருக்கும். புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா பழைய தொழில் பாத்தீங்கன்னா நிறைய கடன்ல போய் மாட்டினீங்க, நிறைய அடிபட்டீங்க, தொழில ஒரு வளர்ச்சி இல்லை உங்களுக்கு. ஒரு சில பேர்ல சொந்த தொழிலெல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் சொந்த தொழில் பண்ண முடியாம வேலைக்கு வந்தவங்கலாம் நிறைய மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க. இப்ப 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அப்போ ஒரு சக்சஸ் கிடைக்கும், சொந்த தொழில ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, நம்ம வாழ்க்கையில இப்படி எல்லாம் மாற்றம் நடக்குமா, நல்லது நடக்குமா நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. கடந்த ஒரு 2.5-3 வருஷமெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனா இந்த 2024ஆம் ஆண்டு தொழில சக்சஸ் பார்க்க போறீங்க, முன்னேற்றம் இருக்கும், ஜெயிக்கக்கூடிய வருடம் இந்த 2024ஆம் ஆண்டு. இந்த 9ஆம் இடத்துல இருக்க சனினால என்னென்ன பாதிப்பு வரும்னு கேட்டீங்கன்னா, அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தந்தை வழி உறவினர்கள் மூலமா சில பிரச்சனை வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அப்பாவோட சொந்தக்காரங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க, சரிங்களா? இதில் மட்டும் கவனமா இருந்துட்டீங்கன்னா வேற எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. வெளிநாடு போய் தொழில் பண்ணலாம், வெளிநாடு போய் வேலைக்கு ட்ரை பண்ணலாம். இதெல்லாமே உங்களுக்கு 10ல் இருக்கிறவங்க ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல குரு இருக்கார். அப்ப அந்த குரு பாருங்க 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால நிறைய லாபங்கள் கொடுப்பாரு. 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காரு, நிறைய லாபங்கள் கிடைக்கும், நிறைய சக்சஸ் கொடுப்பாரு. குரு பகவான் ஏகப்பட்ட சக்சஸ் கொடுத்துருவாரு உங்களுக்கு. அப்போ இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வருடமா இருக்கும், ஆசைக்கு நிறைவேறக்கூடிய வருடமா இருக்கும். நீங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகும், எல்லாமே உங்களுக்கு நிறைவேறிடும். உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நிறைவேறும், நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லிடலாம். ஏன்னா 11ல குரு இருக்காரு. அந்த குரு பாருங்க 12ஆம் இடத்துக்கு இந்த வருடம் மே மாதம் பாருங்க ஆரம்ப பகுதியில பாத்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்கும். அந்த குரு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, ஏன்னா குரு 6ஆம் இடத்துக்கு பார்ப்பாரு, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு, கேட்ட கடன் கிடைக்கும், நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவார், வெளிநாடு போக முடியும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாக்கி தந்துருவாரு, வெளிநாடு போக முடியும் நிச்சயமா. சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க முதலீடு போடுவீங்க, சுபமான முதலீடாக தான் இருக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம், பொருட்கள் வாங்கி சந்தோஷப்பட போறீங்க. இதெல்லாமே 2024ல மிதுன ராசி நேயர்களுக்கு நடக்கும். என்னென்னலாம் தடங்களா இருச்சோ, என்னென்னலாம் உங்க வாழ்க்கையில் நடக்காம இருந்ததோ, இது எல்லாமே நிறைவேற்றிக்குவீங்க. இது எல்லாமே உங்க வாழ்க்கையில் அமையும் இந்த வருஷம்.
வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ப்ரொமோஷன் கிடைக்கும். நல்ல ஒரு வருடமா இருக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 10ல் ராகு பதவி உயர்வு கொடுத்துருவாரு. அது குரு வந்து மே மாசத்தெல்லாம் பாருங்க ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவாரு. நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும், ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு வேலையிலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறலாம். மே மாதத்துக்கு பிறகு ஒரு சில பேர் வேலை மாத்திடுவீங்க. மே மாதத்துக்கு அப்புறமெல்லாம் பாருங்க ஒரு சில மிதுன ராசினியர்கள் வேலை மாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். உங்களுக்கு இதெல்லாமே அமைஞ்சிரும். உங்களுக்கு ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 2 வீலர் 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாமே உங்களுக்கு அமையும் இந்த வருடம். ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட போராட்டம் எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்துட்டீங்க. வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தை சனி பகவான் கற்றுக் கொடுத்துருப்பாரு. எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்க. அடுத்தவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து ஏமாந்து போனீங்க. அது கடன் வாங்கி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமானப்பட்டீங்க. எல்லாமே நடந்தது உங்க வாழ்க்கையில. சொந்தக்காரங்க மதிக்க கிடையாது. சுத்தி இருக்கவங்கனால நிறைய சூழ்ச்சிகள் சந்திச்சீங்க, நிறைய பிரச்சனைகள் சந்திச்சீங்க, முதுகுல குத்துனாங்க, நிறைய நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க. யாரு ஆசாசியா பழகுனீங்களோ அவங்களே உங்களை ஏமாத்தினாங்க. இதெல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்ததுங்க. பணப்பற்றாக்குறை, பண பிரச்சனை, பண சிக்கல், இதெல்லாமே உங்க வாழ்க்கையில் இருந்தது. குடும்ப பிரச்சனை, குடும்ப சூழ்நிலை நல்ல ஒரு சூழ்நிலையில் இல்லை, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தத்தில் இருந்தீங்க. என்னதான் பண்றது, லைஃப் இப்படியே போயிட்டு இருந்தா என்ன பண்றது, லைஃப் எப்பதான் மாறும், இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த மிதுன ராசினியர்களுக்கு, இந்த மாதிரிலாம் காத்துட்டு இருந்த மிதுன ராசினியர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு வருடமா இருக்க போகுது. ஏன்னா 9ல் இருக்க சனி பெருசா உங்களுக்கு பாதகத்தை செய்ய மாட்டார். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்கள் அவங்க மூலமா தான் சில பிரச்சனைகள், அது மாதிரி தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி தான் வருமே தவிர உங்களுக்கு பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அதனால இந்த வருடம் நல்ல ஒரு ஆண்டா, நல்ல ஒரு வருடமா உங்களுக்கு இருக்க போகுது. இந்த வருஷத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. 2023 கம்பேர் பண்ணும்போது இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு வருடமா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 10ல் ராகு இருக்கார், 11ல் குரு இருக்கார். அந்த குரு உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்க 12ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. இது நல்ல ஒரு கிரக அமைப்புங்க உங்களுக்கு. சரிங்களா? இந்த வருடம் நல்ல ஒரு வாழ்க்கை நிச்சயமா வாழ போறீங்க. நல்ல ஒரு வாழ்க்கை மிதுன ராசினியர்கள் வாழ போறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. நல்ல ஒரு வாழ்க்கையை அடியெடுத்து வைக்க போறீங்க இந்த 2024ஆம் வருஷம். இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு வருஷமா இருக்கும். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன கிரகங்களோட தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஜாதக தசாபுத்தி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுபடிதான் உங்களோட லைஃப் போகும். சரிங்களா? அதுபடிதான் உங்களோட விதி போகும். உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, உங்க சுத்தி என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா, அதுக்கு முழுமையான காரணம், மெஜாரிட்டி அதிகப்படியான காரணம் நடக்கக்கூடிய தசா புத்தி தான். அந்த கிரகங்கள் தான் அதிகமா பேசும். கோச்சார பலன்கள் ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், அது நம்ம 100% துல்லியமான பலன் சொல்ல முடியாது. கோச்சாரம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க பலன்கள் எல்லாமே 15ல இருந்து 20% தான் பேசும். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் 80ல இருந்து 85% பேசுங்கிறத நான் எல்லா பதிவும் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா, உங்க தனிப்பட்ட ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்க லைஃப் எப்படி இருக்கும். நீங்க மிருகசீரிஷ நட்சத்திரமா இருந்தாலும் சரி, திருவாதிரையா இருந்தாலும் சரி, புனர்பச நட்சத்திரக்காரங்களா இருந்தாலும் சரி, உங்க லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும், என்ன தசாபுத்தியில் இருக்கீங்க, என்ன கிரகங்கள் வழி நடத்துது, அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா, என்ன செய்யும், இனி என்ன நடக்கும் என்ன நடக்காது, எல்லாமே உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல நவகிரகங்கள் பதில் சொல்லிடும். கிரகங்களோட அமைப்பு, கிரகங்களோட காம்பினேஷன், செயற்கை பார்வை என்ன அமைப்புல இருக்காங்க எல்லாமே பார்த்தா தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.